வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் மற்றும் புலியை 3 மாதங்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தத்தெடுத்தார். இந்த பூங்காவில் 3000த்திற்கும் மேற்பட்ட விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. விலங்குகளை தத்தெடுப்பதற்கும் பராமரிப்பதற்கும் பூங்கா நிர்வாகம் சார்பில் சிறப்பு திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் ஸ்பிரேயர் என்ற சிங்கத்தையும் யுகா என்ற புலியையும் 3 மாதங்களுக்கு தத்தெடுத்துள்ளார். இவர் ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு யானை மற்றும் சிங்கத்தை தத்தெடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் பூண்டி பொன்னெழில் நாதர் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. சமண சமயத்தை சார்ந்த இக்கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் கோவில் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. குதிரைகள், யானைகள் ஊர்வலத்துடன் கலசங்களில் எடுத்து வரப்பட்ட புனித நீர் மூலவருக்கு ஊற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அண்ணாமலை நகரில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து மயானம் மற்றும் குப்பை கிடங்கு பகுதிகளில் சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது குப்பை கிடங்கில் மறைந்திருந்த 6 பேரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த கதிரவன் உள்ளிட்ட 6 பேர் கைதாகினர். மேலும் 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தலைமறைவான 2 வரை தேடி வருகின்றனர். மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வக்கீல் திருப்பதி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக நடைபெற்ற போட்டியில் வாடிவாசல் வழியாக 766 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் காளையர்கள் அடக்கினர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முனியாண்டி என்பவரின் காளை முதல் பரிசை தட்டிச் சென்றது. 2 மாடுபிடி வீரர்கள் முதலிடம் பிடித்ததால் கிரிக்கெட்டில் சூப்பர் ஓவர் போல சூப்பர் ஓவர் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. அதில் வென்ற அபிசித்தருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. தீத்துண்டு வாரத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் அருகே தனியார் மதுபான ஆலையில் பணியாற்றும் ஊழியர்கள் விழிப்புணர்வு நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஏப்ரல் 14 முதல் 20ஆம் தேதி வரை தீத்துண்டு வாரம் தீயணைப்புத்துறை